அன்றாட வாசிப்பு பழக்கம் இருந்தால் நாமும் ஒரு புத்தகம் எழுதலாம் என்பதற்கு செங்கல்பட்டு மாவட்டம் அசினாபுரம் பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் எடுத்துக்காட்டாக உள்ளனர். மாணவர்கள் செய்தது என்ன? தற்போது பார்க்கலாம். குழந்தைகளின் அறிவு கண்களை திறப்பது வாசிப்பு பழக்கம். அந்த வகையில் மாணவர்களிடையே புத்தக வாசிப்பு பழக்கத்தை கொண்டு வரும் நோக்கில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கென பருவ இதழ்களை பள்ளிக்கல்வித்துறை தொடங்கியுள்ளது. அதன்படி 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஊஞ்சல் என்கிற இதழும், 6 மற்றும் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு தேன்சிட்டு என்கிற இதழும் மாதம் 2 முறை இதழாக வெளியிடப்பட்டுள்ளது. இதனை பிற்பகல் உணவு இடைவெளிக்கு பிறகு 1 மணி முதல் 1:20 மணி வரை 20 நிமிடம் மாணவர்கள் பயில்வார்கள். இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் அஸ்தினாபுரம் பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் தேன்சிட்டு இதழில் வரும் கதைகளை படித்து வந்தனர். இதையடுத்து தாங்களும் கதை எழுதினால் புத்தகத்தில் இடம்பெறுமா என்று ஆசிரியர்களிடம் கேட்டுள்ளனர். இதற்கு உறுதுணையாக செயல்பட்ட ஆசிரியர் சித்ரா மாணவர்களை ஒருங்கிணைத்து கதை எழுதும் ஆர்வத்தை தூண்டி கதைகளை எழுதி வாங்கி அதனை கோர்வையாக்கியுள்ளார். இவ்வாறாக மாணவர்கள் எழுதிய கதைகளை ஒரு ஊர்ல என்ற தலைப்பில் ஒரு புத்தகமாக்கி வெளியிடப்பட்டுள்ளது. 37 ஸ்டோரி 19 to 20 பீப்புள்ஸ்குள்ள எழுதணும். அதுல என் கதை ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் பப்ளிஷ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த கதைகளும் தமிழ்நாடு அரசு சார்பில் அனைத்து அரசு பள்ளிகளிலும் விநியோகம் செய்யப்படும் தேன்சிட்டு புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. இதை அறிந்த தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கதை எழுதிய மாணவ மாணவிகளுக்கு எக்ஸ் தளத்தில் வாழ்த்து தெரிவித்து பதிவு செய்திருந்தனர். ஆசிரியர் சித்ரா மாணவர்களை ஒருங்கிணைத்து கதை எழுத ஊக்குவித்ததாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். தாங்கள் எழுதிய கதைகள் தேன்சிட்டு இதழில் இடம்பெற்றுள்ளது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவிக்கின்றனர் மாணவர்கள். நாங்க 1 to 120 பீரியட்ல தேன்சிட்டு படிப்போம். அதுல வர ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கும் எழுதணும்னு ஆசையா இருந்துச்சு. அப்போ நாங்க ஒரு ஊர்லன்னு சொல்லிட்டு ஒரு கதை எழுதி அது பப்ளிஷ் ஆயிடுச்சிருக்கோம். கதை எழுதுறதுக்கு டீச்சர்ஸ் எல்லாமே மோட்டிவேஷனா இருந்தாங்க. டீச்சர் எல்லாமே மோட்டிவேஷன் பண்ணாங்க. அந்த கதை எழுதும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கதை எழுதுறோம். அரசு கொண்டு வந்துள்ள வாசிப்பு வகுப்புக்கு மாணவர்கள் மிகுந்த ஆர்வம் காட்டுவதாகவும், இது அவர்களின் கற்பனையை தூண்டுவதாகவும், மாணவர்களின் முயற்சியால் தான் இது சாத்தியமானதாகவும் தெரிவிக்கிறார் ஆசிரியர் சித்ரா. குழந்தைங்க தப்பு இல்லாம தமிழ்ல எழுதணும் அப்படிங்கறத எங்களோட மோட்டிவ். நிறைய எழுத வைக்கணும், அவங்க கற்பனை பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்க பாக்குற விஷயங்கள் எல்லாத்தையும் உள்வாங்கி அதை வெளிப்படுத்த தெரியணும் அப்படிங்கிறதுதான். அது வெற்றி அடைஞ்சுக்கும்னு சொல்லலாம். ஏன்னா இந்த குழந்தைங்க எழுதின பிறகு அது புக்கா பார்த்த பிறகு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கடையனுக்கும் கடைத்தீற்றம் என்ற ஒரு சிறிய புத்தகம் மகாத்மா காந்தியின் வாழ்க்கையை புரட்டி போட்டது. எனவே மாணவர்கள் புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்றாட வாசிப்பு பழக்கத்தின் மூலம் அனைவரும் புத்தகம் எழுத முடியும் என்பதற்கு அஸ்தினாபுரத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகளே ஒரு சான்று. சத்தியம் செய்திகளுக்காக செங்கல்பட்டு செய்தியாளர் அருண்குமாருடன் செய்திக்குழு.